Hi everyone, welcome back another new video. This is Praveen Kumar, Assistant Professor from Dr. SNS Rajalakshmi College of Arts and Science, Coimbatore and Department of Cybersecurity. Today we are talking about the topic for viewing output of HTML document and headings in and browser. Okay, this is the heading section. So previous we are videos now how to HTML used and how to used in paragraph style and for everything. So this video I will fully explain for heading lines and disadvantage and advantage. So இப்படி இருந்தாலும் ஒரு லாங்குவேஜில் நமக்கு அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் மைனஸ் தட்ஸ் ஸோ திஸ் இஸ் த ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம மொத்தம் ஆறு செலக்ட் பண்ணுவோம் H1லேருந்து H6 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இது இருக்கும் லென்த் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் H1 tag I will used that's output statement இப்படி இருக்கும் this session heading 1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அதோட சைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் H6 வரும்போது உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கும் ஸோ H1லேருந்து H6 வரைக்கும் எப்படி நமக்கு அது அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் எவ்வளோ சைஸஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு தான் வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் இது இப்படி ஆர்டர் வைஸ் நான் வைப்பேன் ஸோ லைக் இதை வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ட்ரையாங்கிளை திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ட்ரையாங்கிளை திருப்பி போட்டிங்கன்னா அதாவது கீழே இருந்து அப்படியே சின்னதுலேருந்து பெருசாக போகிற மாதிரி அந்த அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் there are more than special characters we are using and that's special characters there are அதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்ட்ரிஸ் அதை என்ன இதுன்னுக்கிறது காப்பி அண்ட் ரிஜிட் அதுக்கு நம்ம அந்த இது யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் மீதியெல்லாம் ஸ்பேட்ஸு கிளப்ஸு அதுக்கப்புறம் ஹார்ட்ஸு அண்ட் டிவைடு இது எல்லாமே A to Z நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறவராக இருந்தால் இன்கேஸ் யூ ஆர் கிரியேட்டிங் த வெப்சைட் யூ வில் லேர்ன் த HTML ஸோ நான் சொல்கிறது பேசிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு HTML லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியும் சொல்லித்தரது 50% அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மீதி 50% நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுல அது மட்டும்தான் அது இன்னும் ஃபுல்ஃபில்லாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா அண்ட் தென் இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸு இதை நான் வந்து ப்ரிவியூவில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அவுட்புட் எனக்கு என்ன வருது ஸோ ப்ரிவியூவில் வந்து காப்பி அண்ட் ரெஜின் கொடுத்தோடனே இதோட ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு வந்து என்ன வந்திருக்கு C and R நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இந்த சி வரும் ஐ மீன் சன் நெட்ஒர்க்ஸோட நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த சி கான்செப்ட் எல்லாம் வந்து நின்றுருக்கும் காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெரும்பாலும் எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அட்வான்டேஜ் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு அட்வான்டேஜ் ஆஃப் HTML ஈஸி டு யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஈஸி டு யூஸாக இருக்கும் அண்ட் லாஸ் சின்டெக்ஸ் நிறைய சின்டெக்ஸ் இருக்குது and supported and almost every browser if not a all browser so எல்லா browserக்குமே இதை சப்போர்ட் பண்ணும் widely used established on almost every website if not all website so not all website and எல்லா வெப்சைட்டுக்குமே எஸ்டாப்ளிஷன் ஆகும் and very similar to XML syntax and which is increasingly used to data storage and free you need not buy any software easy to learn and code even for novice programmers so advantage இது இருக்குமோ disadvantage நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்ல so plus இருந்தால் minus definitely இருக்கும் so disadvantage of HTML வந்து it cannot produce dynamic output alone since it is a static language sometimes the
starting of HTML documents in hard to grasp. You have keep up the separated tags and make sure not use them. And another for HTML replaced original work of the tag, thus other language need to learn. ஸோ HTML மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் CSS எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இன்னமும் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். வெறும் வெப்சைட்டை மட்டும்தான் இது பண்ண முடியும். பட் அதில் இன்னும் ஃபுல்லி ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக சிஎஸ்எஸ் ஒரு நாலேஜ் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான். இப்போ ஏன்னா ஃபிக்ஸஸோட நாலேஜ் எல்லாம் சிஎஸ்எஸ்லேருந்து தான் நமக்கு வரும். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆஃபர்டு பை HTML ஆர் லிமிட்டட். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். And thank you so much for watching this video, and please like, comment, subscribe